நான் என்ன கேட்குறேன், 2000 ரூபா 3000 ரூபா கொடுக்குறக்கு என்ன பிச்சையா போடுறோம்? டேய், கல்வியை கொடுத்து அவ சம்பாதிச்சா அவ குடும்பத்தை அவ காப்பாத்திட்டு போறான். ஒரு நாள் முதல்வர் தீபா ஆப்பதனை தானே வைத்து கொள்ளுமாம் குரங்கு. வச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அந்த தொடருமோட முடிச்சிருடா தம்பி. மக்கா உண்மையிலே போலீஸா இருந்தேன்னு வச்சுக்கைய, எவன் பொம்பளைய நடு ரோட்டில் இழுத்து போட்டு அடிக்கிறானோ அவன் கையெல்லாம் மாவு கட்டோட தான் டெய்லி கிடக்கும். பொம்பளைய சொல்லிட்டாள்வன்னு கண்ணை மூடிட்டு அடிக்கிற போலீஸ்காரி நான் கிடையாது. ஏன்னா இவ்வளோ சேட்டை பண்ணுவாள்வ தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு தான் கையை வைப்பேன். ஒரு ஆணுக்கு ஒரு குழுவாக நீங்கள் கல்வி கற்றுக் கொடுக்குறத விட ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்வியை கற்றுக் கொடுத்துட்டா அது குடும்பத்தையே தூக்கி நிறுத்திடும். அதனால் இந்த சமுதாய மாற்றத்துக்கு முதல்ல நம்ம கல்வியை பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இலவச கல்வி, எந்த ஸ்கூலுக்கு போனாலும் சரி, எந்த கல்லூரிக்கு போனாலும் சரி, பெண்களுக்கு இலவச கல்வி கற்றுக் கொடுக்கணும்னு ஒரு கையெழுத்து போடுவேன். பெண்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? மூங்கில் இருக்குது தெரியுமா? மூங்கில் மாதிரி இருக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க நாணல் மாதிரி வளைஞ்சி கொடுக்கணும்பாங்களா. அக்கா சொல்கிறேன், மூங்கில் மாதிரி வளைஞ்சி கொடு. மூங்கில் உடையாது, ஆனால் அதை எப்படி வேணாலும் வளைச்சிக்கிடலாம். ஏன்னா நம்மளும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். இன்றைக்கி நிறைய பிடிவாதம், விட்டு கொடுத்தல் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால தான் நிறைய இடத்துல டிவோர்ஸ் ஆகுது. தயவு செஞ்சு கல்வி கற்றுக்கிட்டோன்ற ஆணவம் பெண்களுக்கு வந்துருச்சு. பெண் தன்மைகளை இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி, பெண் பிள்ளைகளா ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய மாபெரும் சக்தி நீங்கள். தெய்வ சக்தி, தெய்வ பிறப்பு நம்ம எல்லாருமே.